வீப்ளே மூவி டைமில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் குபேரா. சோனாலி நாரங் இவங்களோட தயாரிப்பில் சூப்பராக வந்திருக்க படம். அது தனுஷோட நடிப்பில் வெளிவந்த படம் தாங்க குபேரா. இதில் நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா, ஜிம் சப் இப்படின்னு பலர் நடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க நடிப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம். இதில் தனுஷுக்கு அங்கே என்னதான் வேலை அப்படின்னு கேட்குறீங்களா? தனுஷோடைய வேலையை அங்கே முக்கியமான வேலைங்க. கோடிக்கணக்கான காசுக்கு அவர் அதிபதியாக்குறாங்க. இதுதான் வந்து ஸ்டோரி. இப்போ நான் சொல்லியிருக்கிறது 1%. இந்த குபேரா படத்தை சேகர் கமுலாஸ் தான் இயக்கியிருக்காரு. அண்ட் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில அல்டிமேட்டா இருக்கு இந்த படம். இந்த படத்தோட முதல் பகுதி வேற லெவல்ல இருந்தாலும் அடுத்தடுத்த கதையோட சாராம்சங்கள் என்னன்றதை தெரியப்படுத்துறாங்க. ஏன்னா இந்தியாவோட மிகப்பெரிய கோடீஸ்வரர் நீரஜ், அதாவது ஜிம் சப், இவருடைய வர்த்தகத்தில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கு 50,000 கோடி லஞ்சம் கொடுக்கறதுக்காக நாகார்ஜுனாவை போய் சந்திக்கிறாங்க. இந்த பணத்தை பிச்சைக்காரர்களை பினாமிகளா மாத்தி அவர்கள் மூலமா எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு ஐடியாவும் கொடுக்கிறாரு. ஆனா இந்த ஐடியா கொடுத்ததுனால இவர் எப்படி வருத்தப்பட போறாருன்றத படத்தோடைய அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதுக்காக 4 பிச்சைக்காரர்களை தேர்வு செய்யறாங்க. அதுல திருப்பதியில் இருக்கிற தேவாவா தனுஷ் அவர்கள் வராரு. ஆனா பணம் கைமாறியதும் பினாமிகளை கொல்லும் அப்படி ஒரு சூழல் நடக்குது. இது தனுஷுக்கு தெரிஞ்ச உடனே அவர் அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. அவரை துரத்திட்டு போறது தான் இந்த படத்துடைய முதல் பகுதியாவே இருக்கு. ஆனா என்ன துரத்துறது நீங்க நினைக்கிற மாதிரி கில்லி படம் மாதிரி அவ்வளவு சுவாரஸ்யமான இல்லைங்க. ரொம்ப அவருக்கு தகுந்த மாதிரி சாந்தமா அப்படிதான் துரத்திட்டு போற மாதிரி இருக்கு. பட் இதுல தனுஷ் அவர்கள் பொருத்தமா நடிச்சிருக்காரு. உண்மையிலே ஒரு பிச்சைக்காரனா இருந்து ஒரு கோடீஸ்வரன் ஆனவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா தத்ரூபமா பண்ணியிருக்காங்க. இதுல நல்லா பணக்கார வீட்டு பெண்ணாகவும் நல்லா மாடர்னாகவும் இதுல ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஒரு நடிப்புமே வேற லெவலில் கொடுத்திருந்தாலும் பட் தமிழ்ல எந்த அளவுக்கு எப்படி ஏற்றுக்கப்பட்டுச்சுன்னு தெரியல. இப்படின்னு பல படங்கள் வந்திருக்கலாம். ஆனா அங்க வந்து சூப்பரா இருக்கு இந்த கதை அப்படின்றது தான் ரசிகர்கள் மத்தியில். ஆனால் ரசிகர்கள் எல்லாமே முதல் பகுதியை எவ்வளவு ஸ்லோவா பண்ணிட்டாங்க, 2ஆம் பகுதி அதை விட ஸ்லோவா இருக்கு, ஸோ நம்ம படத்தை வந்து பார்க்கறதா வேணாமா அப்படின்ற சில மனக்குமுறல் இருந்தாலும் தனுஷ்காவே இந்த மாதிரி படங்கள்லாம் போய் பார்க்கணும் அப்படின்ற அவரோட ரசிகர்கள். அவர் தான் என்னைக்கு சொல்லியிருக்காரு, ரசிகர்கள் என்னைக்குமே என்னுடைய மிகப்பெரிய ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய அன்பால நான் என்னைக்குமே வாழ்ந்துருவேன் அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் இந்த படத்துக்கும் பொருந்தும். இதுல வந்து எப்படி எல்லாம் வந்து நிறம் மாறுறாங்க, இதில் யார் யாரெல்லாம் வந்து தனுஷ் அவர்களை துரத்துறாங்க, இதுல அவர் தப்பிச்சாரா தப்பிக்கலையா, இதுல மற்ற 3 பேருமே எப்படி இறந்தாங்க, அந்த இறப்புக்கு ரொம்ப கொடுமையா இருந்ததா, என்ன மாதிரியான விஷயங்கள்ன்றதையும் கதையில சூப்பரா காமிச்சிருக்காங்க. ஸோ இதுல அடுத்தடுத்த சில வில்லன் கதாபாத்திரங்களும் மிரட்டி எடுத்திருக்காங்க. அடுத்து இந்த பணம் மாறின விஷயங்கள் யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இதில் யார் யாரெல்லாம் அதை பின்தொடர்றாங்க, இதனால ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் என்ன அப்படின்றத டேரக்டர் கொஞ்சம் என்ன சுவாரஸ்யமாக கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா இந்த இதில் வந்து பிச்சைக்காரனுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் காட்ட வேணாம்னு நினச்சிட்டாரு போட்டிருக்கு. பட் ஆனால் தனுஷ்காவது இதை காமிச்சிருக்கலாம் இல்லையா? தனுஷ்காவுடைய ஒரு ஸ்பீடை வந்து நல்லபடியாக கூட்டியிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு குபேரா ஒரு சூப்பரான படம். இப்போ வந்ததுலேயே தனுஷை ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு திரையில் பார்த்த ஒரு அனுபவம் இதில் இருந்தது. பட் இன்னும் அடுத்தடுத்த வரப்போகிற படங்களில் தனுஷ் என்னென்ன மாதிரியெல்லாம் மிரட்ட போகிறாரு, இல்லை படத்தை இயக்க போகிறாரா அப்படின்றது தான். சமீபத்தில் நடந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் கூட இவர் பயங்கரமாக பேசியிருந்தார். என்னோட ஒரு செங்கலை கூட நகர்த்த முடியாது, ஏன்னா ரசிகர்கள் பலம் எனக்கு இருக்குன்ட்டு. உண்மையிலேயே தனுஷ் அவர்களுக்கு ரசிகர்களோட பலம் இருக்கு. உங்களுடைய அருகாமையில் உள்ள அபிமான திரையரங்குகளில் குபேர படம் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் போய் பாருங்க. அந்த படத்துடைய ஒவ்வொரு ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம நம்ம வீப்ளே மூவி டைம்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம நம்ம வீப்ளேக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.